ரெடி பண்ணி ஒர்க் ஆகல என்னங்க என்னுடைய தாயான கொந்தி தேவி என்னை பெற்றெடுத்து வளர்க்க மனமில்லாமல் சரி என்னை ஆற்றிலே விட்டு விட்டது. அப்படி விட்ட என்னை பெண்ணே மற்ற என்னை வளர்த்து ஆளாக்கினார்களே, அதனால் உன் பேச்சை கேட்டால் எனக்கு எந்த கதி வரும் பெண்ணே? என்னுடைய தாயானவள் என்னை பெற்றெடுத்து வளர்க்க மனமில்லாமல் என்னை ஆற்றிலே வீசிவிட்டது. அப்பேற்பட்ட என்னை எடுத்து வளர்த்தார்கள், ஆளாக்கினார்கள், அரசும் கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட குடும்பத்தை மறந்து உன் பேச்சை கேட்டு பாண்டவர்களோடு வாழச் சொல்கிறாய். இது என்ன நியாயம் பெண்ணே? மன்மதன் எரிந்து சாம்பலாகி இருந்தாலும் அவனுக்கு புண்ணியம் தான் கிடைக்கும். ஏன்னா அவன் செஞ்ச வேலை மிகவும் நல்ல வேலை. தேவர்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று தன்னுடைய உயிரே கொடுத்தானே மன்மதன். அப்பேற்பட்டவனுக்கு புண்ணியம் தான் கிடைச்சது. உன்னுடைய பேச்சை கேட்டு நான் பாண்டவரோடு சேர்ந்தால் எனக்கு நரகம் தான் கிடைக்கும் பெண்ணே. அதனால அந்த பேச்சை விட்டு துரியோதன கெட்டவன்ற பேச்சையும் இத்தோடு விட்டு. ஏன்னா துரியோதன நல்லவன்னு இப்ப நீயே தெரிஞ்சுவ. முந்தி நடந்த கதை ஒன்று உன்னிடத்தில் உரைக்கின்றேன், நீயே புரிந்து கொள்வாய். நல்லவன் கதை மட்டும் சொல்லுங்க, நான் நல்லவன். என்னங்க வேட்டையாடுவதற்காக கானகம் சென்றிருக்கிறார். அந்த நேரத்திலே பானுமதி மட்டும் தனிமையாக இருக்கிறது. நான் உள்ளே நுழைந்தவுடனே வாருங்கள் மாமா என்று என்னை வரவேற்றார்.
என்னன்னு மாமா பாவி என் ஜக்காலத்திங்க எவ புருஷன் ஏமாந்து போய் கிடப்பான் முந்தானில போட்டு முடியலான்னு கங்கணம் கட்டிக்கிறானுங்க. உன்னை நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டேன். நம்ம வீட்டுக்கு அது ஒய்ங்கா மூணுனா ஏன் கட்டணாயெல்லாம் உள்ள பாவி என் ஜக்காலத்தி வாங்க மாமான்னு கூட்டாளாமாடா இவரு ஏமான்னு போனாராமாடா. நான் ஒருத்தான் இன்னைக்கு வந்து குரு வீட்டுக்கு நாடகம் சொல்ல போனேன். சரி அவங்க அக்கா மட்டும் வீட்டுல இருந்துச்சு. மாட்டான் உண்மை சொல்ல மாட்டான். அவங்க அக்கா வீட்டுல இருந்துச்சு. என்னம்மா மாமான்னு கூப்பிடுறான். போன உடனே வா மாமா எங்க தம்பி ஆளு இருந்துச்சு. வயதிலே மூத்தவர்களை மாமா என்று முறையுள்ளவர்களை மாமான்னு கூப்பிடணும். ஏய் மச்சினன்னு முறைஞ்சுன்னா மச்சினன்னு கூப்பிடணும். பாவி அண்ணன் இருந்தா அண்ணன் கூப்பிடணும். தங்கச்சின்னா தங்கச்சின்னு கூப்பிடணும். சரி கரெக்டாதான் நம்ம மூத்தாரை மாமாவென்று அழைப்பது வழக்கம். தப்பே கிடையாது. அதனால என்ன கொடுத்த பேரு அதனாலதான் சரி மாமான்னு கூப்பிட்டு உள்ள போய் என்ன பண்ணாங்கன்னு கேள்றா நீங்க. ஏமா இதுக்கு ஒரு வாரம் கேட்கணும். ஏன் கேக்குறேன்? நானே சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. அதனால துரியோதனன் என்னுடைய கணவர் வருவதற்காக சற்று நேரம் அமருங்கள் மாமா என்று உரைத்தது. சரி நானும் சென்றவுடனே கடை பக்கம் வாசல் பக்கம் இங்கிருந்து அந்த வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, தோட்ட பக்கம் பாத்துங்கிறாரு. காவல் பாக்குறாங்க. அந்த அம்மா வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சா. சரி திரும்பி கோட்டை தெரு பக்கம் பேச்சு பிரகாரம் தெரு பக்கம் சோத்தாங்காய் பக்கம் பீசாங்காய் பக்கம். சரி அப்படி உட்காந்து என்ன பண்ணாங்கன்னு கேளண்டா. இருவரும் அமர்ந்தோம். சரி ரெண்டு பேரும் சம்பளாங்கல் போட்டு உட்காந்துன்னு நீ துண்ணு நான் துண்ணு நீ துண்ணு. பொழுதுபோக்காக இருக்கட்டும் என்று இருவரும் பாசியை விளையாடி கொண்டிருக்கிறோம். அவங்க ரெண்டு பேரும் பாய்ச்சி விளையாடிக்கிறாங்க. சத்தியமா சொல்ற போய் தாலி அட்டு பண்ணி போய் மாமான்னு போட்டாளா ரெண்டு பேரும் ஏமான்னு யாரும் பேசாத உட்கார்ந்தாங்களா. பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்துச்சுன்னா வச்சுக்க அப்படியே குபீல் அப்படி எதிர முதல்ல உட்கார்ந்து என்ன விளையாட்டு விளையாடுனாங்களா? குச்சி சேர்ந்த மாதிரி விளையாடி இருப்பாங்களா? விளையாடி கொண்டிருக்கிறோம். பாச்சிக்காய் விளையாடிக்கிறாங்க. எனக்கு திக்கு வாங்கி சவாப்பு அதிகமா மாட்டோம். நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேசுறாங்க ஒண்ணு ஆகும். இவனை கூப்பிட்டு நடுமையில பஞ்சாயத்து பண்ண சொன்னா அவன் ஏதோ பேசுறான். புள்ள கல்யாணம் ஆகாது புள்ள அந்த இடத்துல மாறுது. அப்படி இருவரும் விளையாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே சரி நேரத்தில் துரியோதனன் நேசமுடன் வேட்டை சந்தேகப்பட்டது சரியா போச்சுடா பாவி.
இது எப்பேற்பட்ட இடம்னா தேவர் பூரு குடிக்கிற இடம். தேவர் பூரெல்லாம் அந்த இடத்துல தான் குடி இருக்கிறாங்க. குடியிருக்கின்ற இடம். ஆமா. இந்த இடத்துல அந்த ஆளுக்கு கை போய்க்குதோ போலாமாடா? போகக்கூடாதான். போய்க்குதாடா? அறுபதுதான் உனக்கு. அவன் சின்ன பையன், அவனை கூப்பிட்டு என்ன இடம் பாருக்கான், அவன் மூஞ்சி மூஞ்சி பாக்குறான். அவன் எல்லாம் என்னதான் அறுபது செய்திக்கிறோம். என்ன பண்ணதா? அவன் தேவை, அவனுக்கு வயசு பத்தாது. நீ பாடுறாப்பா. அதுதான் நான் பஞ்சாயத்து ஆரம்பிச்சேன். அப்பாடாப்பா. ஏண்டா தேவர் மூவரில் அங்கே போய் குடிக்கிறாங்க. அங்கதான் இருக்கிறாங்க. அண்ணாமலை அம்மனும் உண்ணாமலை எல்லாம் எங்கடா தெரிஞ்சுதான். அப்படி உன் மனைவி யாருன்னா ஒருத்தர் தொட்டானா நீ என்னடா பண்ணுவ? திரும்படா புண்ணியவான விட்டுருவான். அப்படி வேட்டையாடி விட்டு துரியோதனன் வருகின்றான். சரி. அந்த நேரத்திலே துரியோதனன் வருவதை கண்ட பானுமதி, ஏன்னா நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம். விளையாட்டில் முதலாட்டமானது பானுமதி ஆட்டம் கழித்து விட்டது. ஓஹோ, நீங்க முதலாட்டம் விட்டு கொடுத்து விட்டது. நீ என்ன பண்ணீங்க? தோத்துட்டீங்க. சரி, மகாராஜா வெக்கமா இல்ல? இல்ல, ஒரு பொம்பளை கிட்ட போய் முத ஆட்டத்துல தோத்தமே. எதுக்கு ஆவேசப்படுறேன்? பெண்கள் இருவரும் விளையாடி கொண்டிருந்தால் அவர்களுக்கு சரியாக இருக்கும். சரி. ஆண்களும் விளையாடி கொண்டிருந்தால் அவர்கள் போட்டி போடலாம். இருப்பது எதிரிலே பெண்ணானவள். இருவரும் விளையாடுகின்ற நேரத்திலே நானே கழித்துக் கொண்டிருந்தால் அவளுக்கு மன வருத்தம் ஆயிடும். ஏன்னா நம்ம எங்கடா ஜெயிக்க முடிவு இருந்தாலும் என்னவோ பண்றான், ஜெயிச்சிடறான். வேற ஒருத்தன் பொண்டாட்டியா கூட ஆடிக்கிட்டு அந்த அவளுக்கு விட்டு கொடுக்க தெரியுது. 12 மணில இருந்து ஆடிக்கிறானுங்க. அவனுக்கு 2 பேரும் எப்ப முடிப்பானுங்கன்னு தெரியலன்னு அவங்க குரல் கேக்குது. அம்மா நேரமா போவாதீங்கன்னு நான் உங்ககிட்ட வாதாடி இருக்கிறேன். என் பேச்ச கேட்கல. ஒரே ஆட்டத்துல ஆட்டத்திலே விட்டு கொடுத்து முதலாட்டம் பானுமதி ஆட்டம் கழித்து விட்டது. இரண்டாவது ஆட்டம் என்னுடைய ஆட்டம் மேம்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேம்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே துரியோதனன் வருவதை கண்ட பானுமதி மரியாதை எழுந்திருக்கிறான் மேலே. ஓஹோ, நான் என்ன நினைத்தேன் என்றால், ஏன்னா நான் இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து இல்லையா, அதனால துரியோதனன் வருவதை நான் பார்க்கல. அதனால நம்முடைய ஆட்டம் கழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் வெட்கத்தினால் பானுமதி எழுந்திருக்கிறார் என்று கரத்தை நீட்டினால் தடுப்பதற்காக. சரி. அந்த நேரத்திலே அவள் அணிந்திருந்த முத்தாரத்தில் மீது கரம் பட்டு அந்த முத்தாரமானது கூடாரம் முழுவதும் சிதறிவிட்டது. பிறகு துரியோதனன் வந்து விட்டார். என்னுடைய நண்பன் துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? என்னுடைய நண்பனான துரியோதனன் உள்ளே நுழைந்த உடனே அந்த மணிகளையும் முத்துக்களையும் பார்த்தான். மனதிலே எந்தவித சலனமும் சஞ்சலமும் கிடையாது, கோபமும் கிடையாது. சந்தேகம் இல்லாமல் அந்த கூடாரம் முழுவதும் சிதறி கிடந்த மணிகளையும் முத்துக்களையும் ஒன்றாக சேர்க்கிறான். ஒன்றாக எடுத்து அந்த நூலிலே கோர்க்கின்றான். மனதிலே சந்தேகம் இருந்தால் அந்த நூலிலே மணியானது கோர்க்க முடியாது. முடியுமா? முடியாது. மனதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அந்த நூலிலே கோர்க்கிறான் மணிகளை. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த ஊசியும் நூலையே எடுத்து உங்ககிட்ட போக சொல்லிருக்கணும். உங்களால முடிஞ்சிருக்குமா? கண்டிப்பா முடிஞ்சிருக்கு. ஏன்னா என்னுடைய மனதிலே அடடா
அடுத்தவர் மனைவியின் மீது கரம் பட்டு விட்டதே, கணவன் பார்த்து விட்டானே, அவன் என்ன சொல்லுவானோ? இத்தனை ஆண்டுகளாக நட்பாக இருந்தோமே, அந்த நட்பு கெட்டுவிடுமோ? பார்த்து அவன் தொட்ட கரத்தை வெட்டென்று சொல்வானோ? அவன் மன்னனாயிற்றே, இடுவானோ என்று மனதிலே போகக்கூடாதுன்னு நான் அப்பதான் சொல்லியிருந்தேன். அறியாமல் தொடுவது தவறில்லை. ஏனென்றால் என்னுடைய மனதிலே அரகரா மகாதேவா சங்கரா என்று அவரையே பஜனை பாடிக்கொண்டிருக்கின்றேன். சரி, நேரத்தில் என்னுடைய நண்பனான துரியோதனன் மணிகளை எல்லாம் ஒன்றாக கோர்த்தான், மனைவியின் கழுத்திலே கொடுத்தான். அப்படி கொடுத்துவிட்டு என்னிடத்திலே, அண்ணா ஆட்டம் பாதியிலே நின்று விடக்கூடாது அண்ணா, மறுமுறை அமருங்கள் என்று தன்னுடைய மனைவியும் அழைத்தான். அருகாமையில் ஆட்டம் பாதியிலே நின்றுவிடக் கூடாது அண்ணா என்று மறுமுறை தன்னுடைய மனைவியும் அமர வைத்து மறுமுறை ஆட வைத்தவனுடைய என்னுடைய நண்பன் துரியோதனன். அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவன். அவனை போய் கெட்டவன் சொல்றான். ஆமா ஆமா, கெட்டவனே கிடையாது, நல்லவன். ஏன்னா கூடி வாழணும்னு நினைக்கிறவன் கெட்டவன், கூட்டி வச்சவன் நல்லவன். நீ பேசுவது சரி கிடையாது. எப்பேற்பட்ட குணம் கொண்டவன் அவன், அவனை போய் நீ தப்பா பேசுற. ஏன்னா அவன் உள்ளத்தினாலும் கெடுதல் நினைக்கவில்லை, என்னையும் தவறாக நினைக்கவில்லை. ஏனென்றால் என்னை குடும்பத்தில் ஒருவனாக பார்க்கின்றான். நம்முடைய குடும்பத்திலே அண்ணன் தவறு செய்திருக்க மாட்டான். தன்னுடைய மனைவி கண்ணம் வளர்த்த வளர்ப்பாயிற்றே தவறு செய்திருக்க மாட்டாள் என்று அவன் நிச்சயமாக நம்பினான். அந்த நேரத்தில் என்னங்க, எவ்வளவுதான் நான் நீங்கள் போக வேண்டாம் அந்த துரியன் கெட்டவன் கெட்டவன் என்று கூறினாலும் நல்லவன் நல்லவன் என்று அல்லவா என் இடத்தில் வார்த்தையாடு சுவாமி. கடைசியா ஒரு வார்த்தை சொல்றீங்க, கடைசியா சொல்றீங்க என்னங்க? அழ வேண்டாம்.
பேசுகிறாய்? இதையெல்லாம் பேசி என்னை தடுப்பதை விட்டு பெண்ணே, நான் போக எனக்கு தடை சொல்லாமல் நீ வழிவிடுவாய். சுவாமி, விதியை மதியால் வெல்லலாம், ஆனால் அந்த விதியானது மதிவழிதாக செல்லும். அதேபோல் விதியை மாற்ற வென்னவரால முடியாது. என்னை தடுப்பதை விட்டுவிட்டு எனக்கு தாம்பூலம் கொடுத்தால் நான் என் சுவாமி நான் எப்படி சாமி உங்களை மனமகந்து நீங்கள் போய் வாருங்கள் என்று எப்படி சுவாமி நான் உங்களை வழி அனுப்புவேன்? இந்த பாவியானவள் வந்தவரிடத்திலே வாய் வார்த்தை யாருனே தவிர வந்தவருக்கு ஒரு வாய் உணவு கூட புசிக்க இந்த பாவியானவள் கொடுக்கவில்லையாட்டா? பார்த்தாயா பெண்ணே, அந்த அருணனானவள் இன்னும் அருணன் என்று சொல்லக்கூடிய கதிரவன் உதயமாக இன்னும் சற்று நேரமே இருக்கிறது. பெண்ணே, நீ அரண்மனைக்கு சென்று அறுசுவை உணவை தயாரிக்கிறேன் என்று உரைத்தார். சுவாமி, நான் சென்று அறுசுவை உணவானதை தயாரித்து வருகிறேன். அதுவரையிலும் நீங்கள் ஸ்தானவாதங்களை முடித்து சுவாமி இருக்கக்கூடிய கங்கைக்கரை சென்று நித்திய நீராடி பரமனையும் விஷ்ணுவையும் தியானம் செய்து வருகின்றேன். ஆகட்டும் சுவாமி, ஆகட்டும்.
இந்த கர்ணனுக்கு அருள் கொடுத்து என்னுடைய மனைவியின் மனதை மாற்றி எனக்கு தாம்பூலம் கொடுக்கும்படி செய்ய வேண்டும். இறைவா, நான் கொண்டு வந்த அரிசியை உணவானது வண்ணமாக இருந்த விஷயம் என்னடாச்சு உன் தாலி அரக்கா ஐயோ அட பாவி ஏண்டா வாய் பச்சை வச்சு கட்டா வாய மூடு என்னடாச்சு ஏதோ ஆசையா கூட்டலாம் விட்டா முருங்காய் அடையுது கை போட்டு போடுறா இருந்தாலும் தாலி அரக்கா வாயில நல்ல வார்த்தை வராதாடா நான் முருங்காயோட கட்டிட்டேன். எனக்கு தான் மயக்கார மாதிரி இருக்குதாடா. உன் கை என்னங்க சரி சாப்பிட்டீங்களா? நீதான் ஓட்டுன. சரி
உன்னை பிரிந்த பிறகு இப்படிப்பட்ட உணவை நான் அருந்தியதே கிடையாது. அறுசுவையும் கலந்து அருமையாக இருந்தது. பெண்ணே, என்னங்க திருடனு பண்ண பையா இந்த சாதத்துக்கு பொண்டாட்டி கையில சோறு வாங்கி சாப்பிட்டாங்க அப்படித்தான். ஒரே நாள் தான் சமைச்சு எடுத்துன்னு வந்தேன். அவர்லாம் சோறே வாங்கி சாப்பிடுறது கிடையாது. சரி என்னங்க சரி சாப்பிட்டீங்களா? நீதான் ஓட்டுனா கை கை வச்சா என்னங்க என்னங்க சரி சாப்பிட்டீங்களா? நீதான் ஓட்டுன சரி என்னங்க மாய தொடக்கல சரி என்னங்க கை கை வச்சா நீதான் கழுவுன சரி என்னங்க என்னங்க சொல்லு சரி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் என்னங்க என்ன நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சரி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கணவன் குருச்சத்திரம் செல்லுகிறான் என்று தெரிந்திருந்தும் வஞ்சனைக்கு அடைக்கின்றாயே. ஒரு மன்னனுக்கு மகனானவன் தானே நீ. இப்படிப்பட்ட வார்த்தைகளை உரைக்க